நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன். இன்று பாத எரிச்சல் அதை பற்றி பார்க்கலாம். அதாவது நம்மளுடைய பாதங்கள் தான் நம்முடைய அஸ்திவாரம். அந்த பாதத்தை மிகவும் பாதுகாப்பாக கவனமாக வைத்துக்கொள்ள வேண்டும். பாத எரிச்சல் எதனாலெல்லாம் ஏற்படும் அப்படின்னா, டயாபெட்டிக் நியூரோபதி, அதாவது டயாபெட்டிஸ் சர்க்கரை வியாதி அதிகரிக்கும் பொழுது நரம்புகள் பாதிக்கப்படுவதால் பாத எரிச்சல் அதிகமாக காணப்படும். இந்த பாத எரிச்சலை சரி பண்ணணும்னா நம்மளுடைய சுகர் லெவலை கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். அதுபோல் சத்து குறைபாடு காரணமாகவும் பாத எரிச்சல் நம்மளுக்கு ஏற்படும். அதாவது வைட்டமின் B12, B6, B9 போன்ற சத்துக்கள் குறைபாடு காரணமாகவும் இந்த பாத எரிச்சல் நரம்புகள் பாதிக்கப்படும். மேலும் பாதங்களுக்கு இரத்த ஓட்டம் குறைவாக இருக்கும் பொழுதும் பாத எரிச்சல்லாம் காணப்படும். சரியான இரத்த ஓட்டம் இல்லாமல் பாத எரிச்சல் வரும். மேலும் பூஞ்சை தொற்றுகள், அதாவது அத்லட்டிக் ஃபுட்டு அப்படிங்குவாங்க, விளையாட்டு வீரர்களுக்கு, அதுபோல் வயல் வேலை அதேபோல் செய்பவர்களுக்கு பூஞ்சை தொற்று அதிக காரணமாகவும் இந்த பாத எரிச்சலானது காணப்படும். மேலும் இந்த பாத எரிச்சல் சரியான காலணிகளை தேர்வு செய்து அணியாமலும், சாக்ஸு அந்த இதெல்லாம் சுத்தமாக வைத்துக்கொள்ளாமல் இருப்பதாலும் இந்த பாத எரிச்சல்லாம் காணப்படும். இந்த பாத எரிச்சலை நம்ம எப்படி சரி செய்யணும் அப்படின்னா, இயற்கையான முறையில் நம்ம சித்த மருத்துவத்தில் கூறினபடி நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்கணும். வாரம் 2 முறை நல்லெண்ணெய் தேய்த்து குளித்தாலும் இந்த பாத எரிச்சல்லாம் குணமாகும். இன்னும் அதிக அளவு நீர் அருந்த வேண்டும். தண்ணீர் ஹைட்ரேஷனாக இருந்தாலும் பாத எரிச்சல்லாம் குறையலாம். சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு உடற்பயிற்சி மற்றும் நார்ச்சத்து உள்ள உணவுப் பொருட்களை சாப்பிட வேண்டும். கார்போஹைட்ரேட் உணவுகள்லாம் குறைத்து சர்க்கரை உணவுகளையும் குறைத்து சாப்பிட வேண்டும். மேலும் இந்த பாத எரிச்சலுக்கு நம்ம முகத்தை எப்படி பாதுகாப்பாக வைத்துக்கொள்கிறோமோ, க்ரீம், பவுடர் அதெல்லாம் போட்டு சுத்தப்படுத்தி வைத்துக் கொள்கிறோமோ, அது போலவே நம்ம பாதத்தையும் சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். ஆயின்மெண்ட், அதாவது நேச்சுரல் ஆயின்மெண்ட் போட்டுக்கலாம். கற்றாழை ஜெல், மருதாணி தைலம், மருதாணி இலைகளை பூசிக்கொள்ளலாம். குங்குளிய வெண்ணெய் என்று சித்த மருத்துவத்தில் ஒரு நல்ல மருந்து உள்ளது, அதையும் போட்டு நம்ம குளிர்ச்சி பண்ணலாம். மேலும் கல்லுப்பை நம்ம வெந்நீரில் போட்டு அதை இரவில் கால் நினைத்தாலும் அதுவும் நன்றாக பலன் தரும். இது போன்று நமது கால் பாதத்தை நன்றாக பாதுகாத்து கொள்ளலாம். வைட்டமின் நிறைந்த உணவுகளை நன்றாக சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டாலும் பாதம் நன்றாக இருக்கும். அதுபோல் நம்ம நரம்பு உரமாய்க்கும் மருந்துகளையும் சாப்பிட்டு பாதங்களை நம்ம நன்றாக பேணி காக்கலாம். பாதங்களே நம்மளுக்கு நம்ம உடம்பு எடை ஃபுல்லாக தாங்குகிற சக்தி பாதங்களுக்கு தான் உண்டு. அதை நம்ம போற்றி பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் தகவல்களுக்கு தொடர்பு கொண்டு விளக்கங்களை தெரிந்து கொள்ளலாம். நன்றி.